இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா பாட்டி என்னென்னமோ பேசுறாங்க, உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல? தெரியும்பா. தெரியுமா? என்னம்மா நீங்களாவது அவங்க கிட்ட என்ன ஒரு வார்த்தை கேட்க சொல்லிருக்கலாம்ல? இப்ப பாருங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு என்கிட்ட சொல்றாங்க. திரு, அம்மா ஏன் இப்படி சொல்றாளேன்னு கோவப்படாத. பாட்டி இந்த கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைய நிறைவேற்றி வைப்பா. பாட்டி மனசு வேதனைப்படுற மாதிரி நடந்துக்காத திரு. அப்போ என் மனசு வேதனைப்பட்டா உங்களுக்கு பரவாயில்லையாமா? என்னம்மா நீங்களும் புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்க? திரு, இந்த குடும்பம் ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னாலதான் ஒன்னா சேர்ந்திருக்கு. மறுபடியும் அது ஒன்னாலேயே பிரிஞ்சதுன்னு இருக்க வேணாம்பா. அதனாலதான் அம்மா இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா என்ன மன்னிச்சிருங்க. நான் எப்பவும் உங்க வார்த்தையை மீறி எதுவும் பண்ணதில்ல. ஆனா இந்த விஷயத்துல யார் சொல்றதையும் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. அவங்க நினைக்கிறது எப்பவும் நடக்காதுப்பா. என் முடிவு இதுதான். இது சம்பந்தமா இனி என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். சாமி, என் பேத்தி லட்சுமிக்கு கல்யாணம். முதல் பத்திரிக்கை அம்மன்கிட்ட வச்சுட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். பேஷா பண்ணிடலாம். குடுங்கோ. குடு லட்சுமி. இந்தாங்க. சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் ஸ்ரீயை நமஹ ஓம் உமாயை நமஹ. பிரசாதம் எடுத்துக்கோங்க. வாங்க சுவாமி. அம்மா, இவர் தான் பரத்வாஜ் சுவாமிகள். அப்படியா? பெரிய ஜோதிடர். இவர் சொன்ன வாக்கு பலிக்கும். உங்க நல்ல நேரம் பாருங்கோ. அவர் நீங்க வந்த சமயத்திலேயே வந்திருக்கார். சுவாமி, இந்த பொண்ணு பேரு லட்சுமி. இப்பதான் கல்யாணம் முடிவாகி மொத பத்திரிகையை அம்மனுக்கு வைக்க வந்திருக்காங்க. இப்பதான் பூஜை பண்ணோம். இப்பதான் குருக்கள் உங்களை பத்தி சொன்னாரு. என் பேத்தி அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க லட்சுமி. புடிங்க. சகல சௌபாக்கியத்தோட தீர்க்காயுசா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வோமா. ஆஹா, ஜாதகத்தை வச்சுட்டு போயிட்டாங்களா? தாயே, இது என்ன விளையாட்டு? நீ யாருக்காக இந்த திருவிளையாடல் நடத்துறேன்னே தெரியலையே தாயே. இது நீ ஆடுற ஆட்டம்னு மட்டும் தெரியுது. உன்னுடைய ஆட்டம் எப்பவுமே நல்லவங்களுக்கு நல்லதாகவும் தப்பானவங்களுக்கு தவறாகத்தான் முடியும். இது புரியாம மனுஷங்க ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. நான் நடக்கிறத வேடிக்கை பார்க்கறத தவிர வேற வழியே இல்லம்மா. உங்களுக்கு உடம்பு முடியல இருந்து போன் வந்ததும் நான் பதறி போயிட்டேன். அப்படி சொன்னாதானே நீ உடனே கிளம்பி வருவ? அதான் வேலைக்காரி கிட்ட சொல்லி அப்படி சொல்ல சொன்னேன். என்னம்மா நீ எதுக்காக இப்ப போய் சொல்லி வர வச்சீங்க? ஒரு முக்கியமான விஷயமா உன்னை உடனே வர வைக்கணும். நீ சொன்னா வரமாட்டேன், அதனாலதான் அப்படி பண்ணேன். என்னம்மா இது? உங்களுக்கு என்னமோ ஏதோன்னு நான் பெங்களூர்ல இருந்து அடிச்சு புடிச்சு ஓடி வரேன். நீங்க என்னடானா இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க? நமக்கு ரொம்ப வேண்டியவங்களை பார்க்க இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அதுக்காகவா இப்படி அவசர அவசரமா வர வச்சீங்க? சரி, இப்ப யார பார்க்க போறோம்? அதுக்கு பதில் நீ அங்க போனது உனக்கே தெரிஞ்சிடும். நீ போய் ரெடியாக. பா, ஏன்பா அம்மா இப்படி இருக்காங்க? மா, திவ்யா, உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு ரெடியாக. அப்பா, நீங்களாவது சொல்லுங்க, நம்ம யாரதான் பார்க்க போறோம்? அது ஏங்க, அவங்கள பாக்குற வரைக்குமாவது சஸ்பென்ஸ் இருக்கட்டுமே. போ, போய் ரெடியாக. போமா. என்னமோ பண்ணுங்க. டேய், இங்க நான் எப்படி எல்லாம் ஊரை ஏமாத்தி உனக்கும் அந்த லட்சுமிக்கும் கல்யாணத்தை நடத்தணும்னு உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு பயந்துகிட்டு இருந்தா நீ எல்லாத்தையும் நாசமாக்கிடுவ போல இருக்க.
என்னது கஜேந்திரன் அண்ணாக்கும் மகாலட்சுமிக்கும் தான் கல்யாணமா? போக்கா, நீ என்ன சொல்ற எனக்கு புரிய மாட்டேங்குது. எது வந்த நேரடியா சொல்லு. டேய், அந்த கொத்துக்காரன் பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கே போன் பண்ணிட்டா. அதோட போனை எடுத்தது யார் தெரியுமா? யாரு? நம்ம லட்சுமிடா. ஹலோ. அந்த வீட்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடு லக்ஷ்மி. உனக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேன்னு சொன்னது எல்லாமே போய். உன்னை கல்யாணம் பண்ணிக்க யாருமே வரப்போறது இல்ல. எல்லாமே இவங்க போட்ட நாடகம். உன் அதிர்ஷ்டத்தாலதான் உன் வீடு செல்வாக்கு வசதியோட இருக்கிறதா அந்த ஜோசியக்கார சொன்னது வச்சுதான் மக வயசுல இருக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பாட்டியையும் உன்னையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் போனை வச்சிடுறேம்மா. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. இப்பவே அவளை கண்டன் துண்டமா வெட்டி புதைச்சு அதையும் பண்ணிடு. டேய் டேய், அந்த நாகராஜ மாதிரி ஆளுங்க போன் பண்ணி இந்த கிழவி கிட்டயோ இல்ல லக்ஷ்மி கிட்டயோ எதையாவது பேசி விட்டு குட்டைய குழப்பிடுவாங்களோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. டேய், நான் ஊரையே ஏமாத்தி இல்லாத ஒரு மாப்பிளைய இருக்கிறதா போட்டோவை காட்டி பொய் நாடகம் போட்டு ஊரையே நம்ப வச்சு கடைசி நிமிஷத்துல மாப்பிள வரலன்னு நீலி கண்ணீர் வடிச்சு எப்படியாவது எல்லாரையும் நம்ப வச்சு அவ கழுத்துல உன்னை தாலி கட்ட வைக்க பிளான் பண்ணா நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவ போல இருக்கு. துபாரா, அந்த கொத்துக்காரன் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. ஓஹோ, கதை இப்படி போகுதா? என்ன ஒரு மாஸ்டர் பிளான்! இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்ல போறியா? நான் ஏன் சொல்ல போறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் உங்க பக்கமே இருந்துட்டு போறேன். ரொம்ப நாளா ஒரு 2 பவுண்ட்லயாவது 2 கைக்கும் நீங்க போட்டிருக்க மாதிரி வளையல் செஞ்சு போடணும்னு ஆசை. எனக்கு யாரு வாங்கி தர போறா? நீ எதுக்கு அடி போடுறேன்னு தெரியுது. நாலு பவுன் வச்சுக்கோ. இந்தா புடி. இந்த விஷயம் ஏதாவது வெளியில வந்துச்சு, விட்டத்துல தொங்க விட்டுருவேன். சாச்சா, நான் ஏன் சொல்ல போறேன்? கல்யாணம் மட்டும் முடியட்டும். இவளுக்கு ஒரு பாயசத்தை போடுறேன்.